ஆன்மீக தகவலில் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது நான் சொல்லியிருந்தேன், ஒரு நபர் வந்திருந்தார் மதுரையிலிருந்து. சார் என் வீட்டில் தங்க மாட்டேங்குது சார், வியாபாரம் நல்லா தான் போயின்னு இருக்கு, எந்த விதமான இஷ்யூஸும் கிடையாது, காசெல்லாம் நல்லா தான் வந்துட்டுருக்கு, இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் இப்போ நான் ஏதாவது தங்கம் வாங்கிட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிறது, யாருக்காவது கொடுக்க வேண்டியிருக்கு, அந்த தங்கத்தை கொண்டு போய் அடமானத்தில் வச்சு விட்றேன். ஸோ இதுதான் நடக்கிறது. திருப்பியும் அதை மீட்டுறதுக்கு செலவு பண்ணுறது. வீட்டில் இருக்கிறவங்க இதை வாங்குறது எதுக்கு, கொண்டு போய் அடமானம் வைக்கிறது எதுக்கு, பேசாமல் அந்த காசை நீங்களே உபயோகப்படுத்திக்கோங்க ஃபஸ்ட்டு சொன்னான். நானும் கொஞ்ச நாள் சரி இது என்னமோ ராசி இல்லையாட்டுருக்குன்னு விட்டுவிட்டேன். ஆனால் பார்த்தா இப்போ சண்டை போடுறா. ஒரே ஒரு பொண்ணை வச்சுட்டு அந்த பொண்ணுக்கு எப்படி சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது, எஸ் அவங்க சொல்கிறதும் ரியல். சில நேரம் இதுக்காகவே சண்டையும் வருது. ஆனால் அவங்க சொல்கிறது உண்மை தான். இந்த வைரம் வாங்கிறதுக்கு பயப்படுவோம் தெரியுமா சார், அதே மாதிரி ப்ளூ சஃபையர் போடுறதுக்கு பயப்படுவோம். நிறையா சொல்லுவாங்க அஸ்ட்ராலஜர்ஸ், எல்லோரும் வைரம் போடக்கூடாது. அந்த மாதிரி இப்போ நகை வாங்குறதுக்கே நாங்கள் பயப்படுறோம் சார். ஒருவேளை எங்களுக்கு ராசி இல்லையோங்கிற ஒரு பயம் இருந்துருக்கு. அந்த மாதிரி இருந்த நபர் திருப்பியும் வீட்டில் நகை பூரா சேர்றதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்புகள் கிடச்சிது. அவங்க ரொம்ப சொன்னாங்க, சார் அப்படியே எங்களுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு சார், எனக்கு ரொம்ப நிறைய ஆச்சரியமாக இருக்குது, இத்தனை வருஷத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் போச்சு. என்ன பரிகாரம் சொன்னேன், சில ஹோமங்கள் அதை விட்டுடுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து. இவர்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வீடெல்லாம் தொடச்சி ஒரு நல்ல பெயிண்ட் அடிச்சுருங்க சார். அடிச்சுட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக ஒரு கணபதி ஹோமம், அது பர்ஃபெக்டான ஒரு கணபதி ஹோமம். மகாலட்சுமி பூஜை நல்லா பண்ணி வீடு பூரா புரோக்ஷனம் பண்ணி அந்த கேஷ் பாக்ஸ்லையும் புரோக்ஷனம் பண்ணி விட்டாங்க. ரெண்டாவது, அந்த கேஷ் பாக்ஸில் ஸ்ரீ சக்கரம்ங்கிற சக்கரத்தை நீங்கள் வைங்க. ஸ்ரீ சக்கரம்ங்கிற சக்கரத்தை நீங்கள் வைங்க. ஒன்று உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி காப்பர், வெள்ளி, தங்கம். அவங்க சார் நீங்களே எனக்கு பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் ஒரு ஸ்ரீ சக்கரத்தை பண்ணி கொடுத்தோம். அந்த இடத்துல ஸ்தாபனம் பண்ணி வச்சு விட்டோம் சார். வச்சதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நல்ல மாற்றம் கிடச்சிது அவங்களுக்கு நல்ல மாற்றம். இதை தவிர எந்த கோயில் பிரசாதத்தை கொண்டு வந்தாலும் ஃபஸ்ட் அங்கே வைங்க, அடுத்த நாள் எடுத்துடணும், ஃபஸ்ட் அங்கே வைங்க, அடுத்த நாள் எடுத்துடணும்னு சொன்னேன். ரொம்ப அற்புதமான இது பண்ணாங்க. அந்த ஸ்ரீசக்கரத்தை வெள்ளிக்கிழமை மட்டும் பூஜை, மல்லிப்பூவில் பூஜை பண்ணி திருப்பி எடுத்து வைங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி பண்ணாங்க. நல்ல மாற்றம், பணவரவுகள் கூடி வந்தது, நகை சேர ஆரம்பிச்சது. அவங்க இந்த கொண்டு போய் அடமானம் வைக்கிற விஷயத்தையே மறந்துட்டாங்க லைஃப்பில். நகை சேர ஆரம்பிச்சு. எந்த இடத்துல லக்ஷ்மி கடாட்சம் இருக்கோ, சொர்ணலக்ஷ்மியினுடைய ஆக்கர்ஷணம் இருக்கோ, அந்த இடத்துல சொர்ணதேவி லக்ஷ்மி கடாட்சம் வீட்டில் தங்கம் தங்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இந்த வழிபாடு தான் அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது. இதே போன்று நிறைய ஆன்மீக தகவல் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் வரும். நம்மளுடைய ஸ்கந்தா டூரிசம் காசி யாத்திரை ஆடி அமாவாசைக்கு இருக்குது. நீங்கள் காசியில் போய் தர்ம கர்ம காரியங்கள் பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக காசி கயா திரிவேணி சங்கமம். தை மாதத்தில் வத்திகேஃப் முருகர் கோயில் தை மாதத்துக்கு முன்னாடியே வந்துடும், தைப்பூசத்துக்கு முன்னாடியே வந்துடும். நான் அந்த பெரிய முருகனை நான் பார்க்கணும், மலேசியாவுக்கு நான் போகணும், ரொம்ப நாள் ஆசை சார் அப்படின்னு எதிர்பார்க்கிறவர்கள் தாராளமாக 7397394829 9790991004 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். நன்றி, நமஸ்காரங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.